மனிதர்களாகிய வாழ் நமக்கு இந்த பூலோகத்தில் நடக்கிறத பற்றி கவலை இல்லை, நினப்பும் கிடையாது. இந்த ஆன்மீகம் என்ற விஷயத்தை பரலோகம், நரகம், சொர்க்கம், வைகுண்டம் இப்படியெல்லாம் சொல்லி மக்களுடைய மனதை இன்னைக்கு அந்த திசையிலேயே அதையே நினச்சின்னு இருக்க வச்சுட்டாங்க. நம்ம பரலோகம் போனோம், நரகத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்கவுங்க மதத்தில் இப்படியெல்லாம் போதிக்கிறாங்க. அந்த பயத்திலேயே இருக்கிறாங்க. ஐயோ பரலோகம் போகாத போயிடுமோ, நரகத்தில் போய் மாட்டி நம்ம கஷ்டப்படுவோமோ, பாம்பு கடிக்குமோ, பள்ளி கடிக்குமோ நம்மளை, ஐயோ நமக்கு எவ்வளோ வலிக்கும், இப்படி ஒரு கற்பனை உலகத்தில் இருக்காங்க. அந்த பயத்திலே இன்னைக்கு இந்த பூலோக வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்யறது கிடையாது. நம்ம சகோதரி அவர்கள் இந்த பரலோக அப்படின்ற விஷயத்த சொல்லி ஜான் ஜெபராஜ் முத்தம் கொடுத்ததை அது பரலோக நீதிமன்றம் மன்னிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த சகோதரி. அதை கேட்பவாங்க. ஜான் ஜெபராஜை பற்றி தான் நான் ஒரு சில வீடியோவை நம்ம போட்டிருந்தோம். இன்னும் ஒரு சில வீடியோ நம்ம பேச போகிறோம். ஏன்னா நம்மளும் ஆண்டவரை அவரை குறித்து வெளிப்பாடு கொடுத்ததுனால தான் பாரத்தோடு நம்மளை ஜெபிச்சோம். இந்த வழக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரலோக நீதிமன்றத்தில் நம்மளும் வழக்கை தாக்கல் பண்ணணும். ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி இரவு 8 மணிக்கு இந்த பரலோக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணணும். தாக்கல் பண்ணிட்டு நம்ம பேசணும் இல்லையா? நம்ம வழக்கறிஞர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பேசுவார். பேசி கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த ரிசல்ட் என்னென்ன ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாருங்க. எப்படின்னா சகோதரர் ஜான் ஜெபராஜ் அந்த போக்சோ வழக்கில் அவர் குற்றமற்றவர், அவர் நீதிமான் அப்படின்னு தான் பரலோக நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதுமா. அந்த தைரியத்தில் தான் முதல் வீடியோவை நான் போட ஆரம்பிச்சோம். பரலோகமே நீதிமான் சொல்லிட்டு பிறகு நம்ம எப்படி அவரை குற்றவாளின்னு சொல்ல முடியும்? எனக்கு ஒரு பெரிய தைரியம் வந்ததுங்க. அதனால தான் முதல் வீடியோ அவரை பற்றி நான் பேசியிருக்கிறோமா. நாம் வாழும் இந்த உலகத்தில் நம்மளுக்கு வாழ்க்கை முக்கியம். இந்த வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனையை நாம சந்திக்கிறோம். இன்பம், துன்பம், சந்தோஷம், அழுகை, கவலை, வறுமை, வியாதி இப்படியெல்லாம் நம்ம இந்த வாழும் காலத்துல சந்திக்க வேண்டியது நம்முடைய கட்டாயமா இருக்குது. அதெல்லாம் கடந்துதான் நம்ம ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ முடியும். எதுவுமே இல்லாத யாரும் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ஆனா இதுல எல்லாம் அகப்படாத வாழறதுக்கு பல வழிகளை இருக்குது. ஆனா அந்த வழியில நம்ம போறது கிடையாது. பரலோகம், நரகம், சொர்க்கம், வைகுண்டம் இப்படியெல்லாம் இது நம்ம நினைச்சிட்டு இந்த வாழும் வாழ்க்கையை இன்னைக்கு நாசம் செய்துங்கிறோம். வேற ஒரு வேலையும் இங்க நடக்கல. என்ன, நம்முடைய வாழ்க்கையை இங்க சரியா வாழறது இல்லை. ஒரு குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழணுன்ற ஒரு எண்ணமே இல்லை. ஆன்மீக என்ற விஷயத்துக்கு இன்னைக்கு சிந்தனைய மறைச்சிடுச்சான். எப்படி ஆன்மீகன்ற விஷயம் இன்னைக்கு சிந்தையை திரை போட்டு மூடிடுச்சான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஒரு லேடி ஸ்பீச் இந்த சிந்தனை என்ற ஒரு களத்தையே, ஒரு விஷயத்தையே, இந்த மாதிரி விஷயங்கள் அதை செயல்பட விடுறது கிடையாது, சிந்திக்க விடுறது கிடையாது. ஒரு நல்ல விஷயத்த, நம்ம மனிதனுக்கு தேவையான விஷயத்த, இந்த பரலோகம், நரகம், கடவுள் இதெல்லாம் மனுஷனை செயல்பட விடாத பண்ணுது. மனிதனை இந்த உலகத்துல வாழ விடாத பண்ணுது. இன்னும் தெளிவா சொல்ல போனா இது யாரு, இது இந்த புரியாத வார்த்தைகள், கண்ணுக்கு தெரியாத வார்த்தைகள், நம்ம காணாத வார்த்தைகள். பரலோகன்றது நம்ம காண்றது கிடையாது, பார்க்கல இது வரைக்கும். ஏன்னா மரிச்சவங்களும் போயிட்டு பார்த்துட்டு சொன்னவங்க கிடையாது. உயிராகிறவங்களும் யாரும் போய் பார்த்துட்டு போட்டோ எடுத்துன்னு வந்தவங்க கிடையாது. செல்போன் தானே போய் போட்டோ எடுத்துன்னு வாங்க. இப்போ அது மாதிரி ஒரு நம்ம பார்க்காதது, காணாததை இங்க நம்ம நினைச்சு நம்முடைய நிஜ வாழ்க்கைய கோட்டை விட்டுன்னு இருக்கும். வேற ஒரு வேலை இங்க நடக்கல. இந்த மாதிரி பரலோகம், நரகம், பரலோக நீதிமன்றத்துல போய் ஜான் ஜெபராஜ் குற்றமற்றவர் அப்படின்னு தீர்ப்பாயிடுச்சு அப்படின்னு சகோதரி சொல்றாங்க. இந்த பரலோகம், நரகம்ன்ற வார்த்தை தான் மனுஷன் இன்னைக்கு குடும்பத்துல ஒரு பிணைப்பு இல்லாத ஒரு பற்று இல்லாத இன்னைக்கு கொண்டு போய்ங்கிற வார்த்தைகள் இதுதான். புரியாத வார்த்தைகள், பார்க்காத வார்த்தைகள், இல்லாம கற்பனை வார்த்தைகள். அதெல்லாம் பரலோகம், நரகத்துல கற்பனை வார்த்தைகள். நிஜம், அதுக்கு நிஜம் அர்த்தம் என்ன அப்படின்றதுல யாரும் சொல்றது கிடையாது. பைபிள்ல பரலோக, நரகம் இருக்குது. நரகத்துல போனா உங்களை கஷ்டப்படுவீங்க, நெருப்புல எரிவீங்க, வெந்து உருகிடுவீங்க, பரலோகத்துல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து பல கதைகளை இன்னைக்கு யூடியூப்ல மற்ற புத்தகங்களையும் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ஏஐ டெக்னாலஜியை வச்சுட்டு நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் கூட வருது. இது மாதிரி ஏன்னா பரலோகம், நரகம், ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் இப்படி மனிதனுடைய வாழ்க்கை முக்கியம். அதை தான் சொல்லுது. அதான் இந்த பரலோகம், நரகன்றது நம்முடைய
வாழ்க்கையில நடக்கிற விஷயம். அதாவது வேதம் என்னாவே அது நம்முடைய வாழ்க்கை. வேதம் என்றால் நம்முடைய சரீரம், பாடி. இந்த வாழ்க்கையில பாடியில நடக்கிற விஷயத்தை தான் இந்த பரலோகம் நரகம், அது உறுப்புகளின் பெயர்கள். பரலோகம்ன்றது ஒரு உறுப்போட பெயர், நரகம்ன்றது நம்முடைய சரீரத்தில் உள்ள உறுப்போட பெயர். இதை யாரும் பகுத்தறிவோடு யாரும் சொல்றது கிடையாது, நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அது திரைப்பட்டு மூடிட்டு இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சிலுவையில அறையுண்டாரு. அப்போ அந்த அன்னைக்கு வந்து அந்த திருச்சியில 2 கிழிஞ்சிச்சு. அந்த பகுத்தறிவு கண்கள் திறக்கப்பட்டது அன்னைக்கு. ஏன்னா அது பகுத்தறிவு விஷயத்தை நீ யாரும் பைபிள் சொல்றது கிடையாது. பாட்டு கண்ண மூடு கைத்தட்டு பல்லவன் நரகம் அபிஷேகம் அந்நிய பாஷைன்னு சொல்ற வார்த்தைகளை தான் நம்ம அள்ளி வீசிட்டு போயின்னு இருக்கோம். ஏன்னா ஒருத்தர் நல்லவர், பெரியவர், அற்புதவர், அடையாளம் செய்கிறவர். நமக்கு என்ன பொறுப்பு? மனிதனுக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய பொறுப்பு என்ன, செய்ய வேண்டிய கடமை என்னன்றதை இந்த கடவுளை மையமா வச்சு, இயேசு கிறிஸ்துவ மையமா வச்சு யாரும் சொல்றது கிடையாது. அதனால இன்னைக்கு குடும்பங்கள் பிரிஞ்சு போது, சமாதானம் இல்ல, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நடைபிணமாவே வாழ்ந்துங்கிறான் இன்னைக்கு மனுஷன். அது திருமணமானவங்கள நடைபிணம், வாலிபருடைய வழி விலகி போயின்னு இருக்காங்க. பிள்ளைகளை கவனிக்கிற பராமரிப்பு பண்ற ஆட்கள் இல்ல, ஒரு கல்வியிலையும் ஆரோக்கியத்தை கொண்டு வர ஆட்கள் இல்ல, பிள்ளைகளை மாணவர்களை படிப்பு அக்கறையா சொல்லி கொடுத்து ஆள் இல்லைங்க. ஏன்னா பைபிள் படிச்சுன்னு பரலோகம் அபிஷேகம் 2ஆம் வருகை ரகசிய வருகை இதே பேசிட்டு இருந்தா என்னைக்கு குடும்பத்தை நம்ம பாக்குறது? இயேசு கிறிஸ்துவ பார்த்து பாடிக்கின்னு கைத்தட்டின்னு காணிக்க போட்டு சிரிஞ்சிருந்தா நம்ம கணவன் மனைவி எப்ப பாத்துக்கிறது? பைபிள் வந்து ஒரு குடும்பத்தை எப்படி செயல்படணுமோ அதான் சொல்லிக்குது. இதுல குடும்ப அமைப்பை தான் அங்க பைபிள்ல எழுதி வச்சு, அது யாருக்கும் அந்த சிந்தனை திருச்சியில ஒண்ணு கிழியல. ஏன்னா அது அந்த சிந்தனை வந்து சிந்திக்கும் போது தான் பல உண்மைகளை நம்ம வெளிக்கொண்டு வர முடியும். யாரோ ஒருத்தர் சொல்றது, நம்ம 50-60 வருஷமால நம்முடைய பாஸ்டர் தாத்தா பாதர் சொல்றதே நம்ம கேட்டுக்கிட்டு அதே வழியில போயின்னு அதே சிந்தனை சிந்திச்சு அதே செயல செய்து இருந்தா நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராது. புதிய சிந்தனைகளுக்கு நாம் இடம் கொடுப்போம், ஒரு சாதனையாளர்களாக வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.